வீட்டு கல்யாணம். இன்னைக்கு நம்ம பாடகர் வேல்முருகனோட திருமண கொண்டாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே தன்னோட திருமணத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இவங்களோட திருமணத்துல இவங்க போனதே ஒரு வித்தியாசம் தாங்க. அது என்ன நீங்களே பாருங்க. இப்போ இந்த பயணம் வந்து எங்களுடைய திருமணத்துக்கு போகிற பயணம் இது. அதாவது எல்லாருமே வந்து மணமகள் வந்து மணமகன் ஒரு வீட்டில் இருப்பார், மணமகள் அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் எங்கள் திருமணம் வந்து ரொம்ப வித்தியாசமாக நடந்தது. என்னென்னா நானும் என் மனைவியும் 2 பேருமே சென்னையிலேருந்து இந்த வண்டி தாங்க என்னுடைய ராசியான வண்டிங்க. இந்த வண்டியில் அழகாக ஜாலியாக எங்கள் கிராமத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? 300 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியிலேயே போனோம். போகிற வழியில் வந்து நொங்கு, இளநீ, கூழ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போனோம். இந்த அனுபவம் எப்படின்னா, காலையில் இப்படி அனுப்புகிற ஒரு 4 மணிக்கு ஒரு பக்கம் ரேடியோ எஃப்எம் கேட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் நாங்கள் வாங்கின திங்ஸு, அவங்களுடைய மணமகளுடைய சாரி, எனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கோல்டுலாம் வந்து அப்போ கிடையாது, ஏன்னா கொஞ்சம் வருமானம் கம்மி, அதனால் எல்லாம் இதில் வாங்கினோம். என்னென்ன கவரிங் பிரேஸ்லெட்டு, கவரிங் செயின், அவங்களுக்கும் அதே மாதிரி எல்லாமே. அந்த தருணம் வந்து உண்மையிலே வந்து மனசுக்கு ஒரு விதத்தில் வந்து இது எல்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறோமோன்னு நினச்சாலும், ஆனால் ஒரு விதத்தில் வந்து அந்த இயற்கையான சூழ்நிலையோடு, அந்த இயற்கையோடு எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய பயணத்தை, வாழ்க்கை பயணத்தையும் தொடர்றோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் காலையில் 4 மணிக்கு கிளம்பி மதியம் வீட்டுக்கு வந்து ஒரு 1 மணிக்கெலாம் போயிட்டோம். போகிற வழியில் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இதுதான் வந்து முந்திரிக்காடு, இதுதான் பலாமரம், இதுதான் மாமரம் அப்படின்னு நிறையா இதெல்லாம் காட்டினேன். அவங்க உடனே சூப்பர், ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சௌராஷ்டிராங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால அவங்க ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து நாங்கள் 2 பேருமே எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், அதுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, வாழ்க்கையினுடைய விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்கள பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு, இதுதான் கிராமம், இப்படி தான் இருக்கும் எல்லாமே, நம்மளும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு 2 வீலரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போனவுடனே எங்கள் கிராமத்துக்கு போனது, இந்த டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவலு. நாங்கள் ஒரு 5 மணிக்கு கரெக்டாக மதியம் 1 மணிக்கெலாம் போயிட்டு 5 மணி நேரத்தில் போன உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, 2 மணமகனும் 2 பேரும் 2 வீலர்லேயே வர்றாங்களேன்னு. எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொன்னேன். பாடல, டிவிலாம் வரல, இருந்தாலும் வேல்முருகன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் என்னை எங்களுடைய அண்ணன், அண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்காக நிறைய ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கோலாகலமாக அந்த விழா ஆரம்பிச்சது. சொல்கிறது மாப்பிள்ளையே போய் எல்லாமே அந்த பத்திரிகை கொடுக்கறதுலேருந்து போஸ்டர் விட்டுலேருந்து மாப்பிள்ளையே போனது அதுவும் ஒரு புதுசு தான். ஏன்னா எந்த மேரேஜ்லையும் மாப்பிள்ளையும் சரி பொண்ணையும் சரி வெளியில விட மாட்டாங்க. ஆனால் எங்கள் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நாங்களே பார்த்துக்கிட்டோம். ஆமாம், அதனால் போஸ்டர் ஒட்டிட்டு இன்னொன்று அன்னைக்கு நைட்டு கச்சேரிக்கு போகிறேன். காலையில் விடிஞ்ச கல்யாணம், நைட்டு கச்சேரியில் பாடிட்டு வரேன்.
அது எல்லாரும் அதான் முதல் நாள் அன்னைக்கு மேடையில் சொன்னார். அந்த கச்சேரியில் ராஜேந்திரன் அவங்க வந்து சொன்னார், மேடையிலே சொன்னார், நாளைக்கு விடிஞ்சு அவருக்கு திருமணம், இன்றைக்கி நான் கூப்பிட்டதுனால அவர் வந்து ஒரு 2 பாட்டு போகிறாரு. அது என்னென்னா போஸ்ட் ஒட்ட வந்து அந்த ஏரியா பக்கம் ஒட்ட வந்த இடத்துல ஒரு பாட்டு போங்கன்னு சொன்னேன். உடனே வந்து பாட்டு போனார். கல்யாணம் வந்து முருகர் கோயிலில் தான் நடக்கணும்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கோயிலில் மேரேஜ் நடக்கிறப்ப இங்கேருந்து விருதாயலம் பக்கத்தில் கொளஞ்சியப்பார் கோயில்னு சொல்லிட்டு, அதான் வந்து எங்களுடைய விருதாயலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில் கொளஞ்சியப்பார் கோயில். அங்கே தான் திருமணம். அங்கே எல்லோரும் பூ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் தாலி கயிறு எல்லாம் இது பண்ணி அர்ச்சகர்லாம் வந்து எல்லாம் இது பண்ணி, அப்போ வந்து என்னுடைய ட்ரெஸ் வந்து வேஷ்டி சட்டை பட்டு வேஷ்டி, இவங்களுக்கு வந்து மெரூன் சரியா மெரூன் பட்டு புடவை. ஆனால் மற்ற அணிகலன்கள் எல்லாமே வந்து கவரிங்கு. ஏன்னா அப்போ எங்கள் வாழ்க்கையை வந்து கஷ்டத்தில் தொடங்கினதால நான் அதெல்லாம் பெருசாகவே ரொம்ப சோகமாகவும் வருத்தமாக எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரேஸ்லெட்டு இல்லை, 4-5 பிரேஸ்லெட் இருக்குது. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, கஷ்டப்பட்டால் யாராக இருந்தாலுங்க பெரிய லெவலில் வரலாம், வெற்றி அடையலாங்கிறதுக்கு உண்மையிலே நான் ஒரு உதாரணமாக நினைப்பேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குங்கிறது வந்து எனக்கு வாழ்க்கையில் நானே உணர்ந்துட்டேன். நிறைய பேர் கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சும்மா. உண்மையிலே வெற்றி உழைங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாங்கிறது என்னுடைய லட்சியம். அதுதான் ஒரு திருமணத்துக்கான அடையாளமே கணவன் மனைவி கழுத்துல கட்டுற அந்த தாலி தாங்க. ஆனா அந்த தாலி கட்டுறதுலயும் இவங்க திருமணத்துல ஒரு வித்தியாசம் இருந்ததா, அது என்னன்னு நீங்களே பாருங்க. எங்கள் கல்யாணத்தில் வந்து நான் வந்து மொத்தமாக எல்லா கல்யாணத்துலேயும் வந்து 3 முடிச்சு தான் போடுவாங்க. நான் வந்து 4 முடிச்சு போட்டேன். ஏன்னா ஜுரத்தில் என்ன பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னே தெரியலை. அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இவங்க போதும் 4 முடிச்சு போட்டேன் அப்படின்றாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதேமாதிரி எங்கள் கல்யாணத்தில் வந்து பார்த்தாக்கா சம்பிரதாயம் பார்த்தாக்கா, ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜுங்கிறதுனால ரொம்ப பெரிய லெவல்லாம் சம்பிரதாயம்லாம் கிடையாது. அந்த பந்தக்கால் நடுறது, மஞ்சள் கயிறு கையில் கட்டி வெளில மாப்பிள்ளை போகக்கூடாது, பொண்ணு வெளில போகக்கூடாது, அப்படிலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே மனசார ஒத்துக்கிட்டதுனால எங்களுக்கு அந்த சம்பிரதாயம்லாம் எதுவும் இல்லை. ஐயர் வந்து என்ன சொன்னாரோ, அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதுக்கு எல்லாமே நாங்கள் அர்ச்சனை பண்ணோம், எல்லாம் இது பண்ணோம். உடனே தேங்காய் பழம் பூவெலாம் வச்சு எல்லாருக்கும் அரிசி கொடுத்து தாலி கயிறை எல்லார் கையிலையும் காட்டி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. கட்ட சொன்னாங்க, அவ்வளோதான் கட்டிட்டேன். மற்றபடி ஒரு பெருசாக எங்கள் திருமணத்தில் ஒன்றும் பெரிய லெவலெலாம் சம்பிரதாயம் இல்லை. ஏன்னா சில சம்பிரதாயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பந்தக்கால்லாம் நட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புடவை எடுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த விஷயம்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் ஜாலியாக 2 பேரும் போனது தான் சம்பிரதாயம். 2 வீலரில் அங்கங்கே போகிற வழியில் எல்லாரையும் சந்தித்ததில் இல்லை. ஆனால் அந்த சந்தித்ததில் இவங்களுக்கு பயங்கரமான நிறையா இதெல்லாம் நடக்குது. என்னென்னா புது மக்கள், இவங்களும் புதுசு இல்லையா, பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை வேறு வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே போயிட்டோம் இல்லையா. இவங்க அங்கே போய் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது யாருடைய பேச்சு இவங்களுக்கு புரியல. ஏன்னா அவ்வளோ தமிழ் தெரியாது. அப்போ எல்லாம் கிராமத்தில் இருக்கிறனால அவங்க பேசுகிற ஸ்லாங் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இவர் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இருந்தது. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குமா பழகுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கிராமத்துலேருந்து பேசுனால இதுதான் அதோட மீனிங்னு தெரியாது. அதோட அந்த பாட்டிகள்லாம் இருக்குல்ல, இவங்களை பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு சிகப்பாக இருக்குது, யாருன்னு தெரியல அப்படின்னு வந்து கிள்ளி முத்தம் கொடுக்குறது. இவங்களை உடனே யாரோ ஒரு பாட்டியை வந்து நீ ரொம்ப கொஞ்சிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கும் பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களோட திருமணத்துல அது ரொம்பவே உண்மையாயிடுச்சாம். அதுக்கு என்ன காரணம் நீங்களே பாருங்க. அதாவது மனைவி அமைஞ்ச உடனே ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நல்லது திருப்பம் நடக்கும்பாங்க. அதேமாதிரி என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத, ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் அமைஞ்சுது. என்னென்னா தாலி கட்டி முடித்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிது. அது எப்படின்னா நம்மளுடைய விஜய் டிவி மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. திரு ஜேம்ஸ் வசந்த் சார் அவர்கள் வந்து என்னுடைய குரலை கேட்டுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ண உடனே எனக்கு தாங்க முடியாத அளவில்லாத சந்தோஷம். இந்த மாதிரி சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம், அதில் ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குரலை நேற்று நான் விஜய் டிவியில் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, வந்து ஒரு 4 வரி பாடுங்க, டைரக்டர் ஓகே அடிச்சுனாக்கா நீங்கள் பாடலாம் அப்படின்னாங்க. அதேமாதிரி பாடினேன், டைரக்டரும் பிடிச்சி போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் வந்த உடனே அந்த ஆடியோ லான்ச்சில் இசை வெளியீட்டு விழாவில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நானும் என் மனைவியும் 2 பேரும் அந்த ஆடியோ லான்ச்சில் உட்காந்து கேட்கும் பொழுது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் மாதிரி. ஏன்னா நம்ம பாடின பாட்டு வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் வருது, திரையில் வருது.
எத்தனையோ நாள் இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், கனவு கண்டிருப்போம். ஒரு மனைவி அமைஞ்ச உடனே, தாலி கட்டி முடித்த உடனே அவருடைய ராசியால் நமக்கு இப்படி ஒரு வெற்றி அமைஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ அந்த பாடலை உங்களுக்காக ஒரு 4 வரி. மதுரை குளுங்க குளுங்க இணையாண்டி பாட்டு பாடு, உழுது பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்துக்கணும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இந்த பாடல் வந்து ரொம்ப சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அடுத்த அவர் படத்தில் நடித்த டைரக்டர் சமுத்திரகனி சார் அவருடைய இயக்கத்தில் நடித்த சசிகுமார் சார் அந்த படத்தில் நாடோடிகளில் வந்து அதுலேயும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. செம்ம சூப்பரான ஹிட்டான சாங்கு. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடை பின்னால ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மற்ற பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுத 2 கண்ணுதான், ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்களத்தான், எப்போதும் எங்க பாடு மங்களந்தான். இவங்க திருமணத்தில் நடந்த இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அரசன் சோப் வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணத்தில் ஒரு சிறிய இடைவேளை. அரசன் சோப் நம்ம வீட்டு கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பூர்விகா மொபைல் சீசன் 5